ஓகே. இந்த வீடியோ வந்து என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நாளா இது நெறைய பேர்ட்ட கேட்டு விசாரிச்சு, சரி ஓகே இது இப்படிதான் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சு, இது இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ மேக் பண்ண வீடியோ. ஸோ இது முக்கியமா எல்லாரும் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம நெனைக்கிறோம், ஒரு பார்ன் வெப்சைட்ல இருக்கிற வீடியோ வந்து யாரோ தானே, யாரோட ஃபேஸ் தானே. சில பேர் மார்ஃபிங்ன்னு சொல்லலாம். சில பேர் என்ன வேணா சொல்லலாம். பட் சில பேர் கன்டென்ட்ன்னு சொல்லலாம். என்ன வேணா அவங்க அவங்க விருப்பப்படி என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா, சில உண்மைகள்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இந்த வீடியோவை இவன் தான் எடுத்தான்றது அவனுக்கு தெரியும். இந்த வீடியோ இவங்க தான் பண்ணாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு தெரியாது. இப்போ வீடியோல இருக்கிற பெர்சனுக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இது எங்க இருக்குன்னா தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவங்க அதெல்லாம் நோட் பண்றத விட அவங்க லைஃப்ல அதை விட ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும். யாரோ ஒருத்தன் எங்கேயோ பார்த்துட்டு அதை அவங்ககிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணாதான் இப்படி இருக்குதா, இந்த வெப்சைட்ல நம்ம வீடியோ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பதட்டப்பட்டு சூசைட் பண்ணலாம். இல்லை ஸ்ட்ராங்கா எடுத்து ஸ்ட்ராங்கா எதிர்த்து அதை பத்தி போராடலாம். இல்லை கேஸ் கொடுக்கலாம், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம், சைபர் செக்யூரிட்டி வாட்டெவர் அவங்க அடுத்த ஸ்டெப்பே போகலாம். ஆனா எதுவுமே தெரியல அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இந்த வீடியோ டிராவல் ஆகிட்டே இருக்கும், எத்தனை பேர் பார்த்துட்டே இருப்பாங்க. அண்ட் நிறைய வெப்சைட்ஸை பேன் பண்ணாலும் இன்னும் சில வெப்சைட்ஸ் வந்து இருக்குது. இன்னும் டெய்லியும் லீக்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ், அதாவது ட்விட்டரை எக்ஸ்ன்னு மாற்றினாங்க. ஸோ எக்ஸ்ன்னு மாற்றினதுக்கு அப்புறமா என்னன்னு தெரியல, நிறைய வீடியோஸ் வந்து லீக்டு, அதாவது டே வித் டேட்டோட. ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோனில் டேட் இருக்கும், அந்த டேட்டோட ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் உங்கள் படம்லாம் இருக்குதா இல்லையான்றது உங்களுக்கே தெரியாது. இது எப்படி ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகலன்றது அவங்கவுங்க போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு தெரியும், நான் போஸ்ட் பண்ணுற எல்லாருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பேச போகிறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, முக்கியமாக இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கு, நான் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். எதுவும் மிஸ்டேக் எதுவும் தப்புனா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டார்க் ட்ரூத், அதாவது உண்மை வந்து எப்பவுமே வந்து ஸ்லோவாக தான் வரும். எடுத்த உடனே டக்கு டக்குலாம் வராது. இப்போ நிறைய ரொம்ப நாள் எனக்கு திங்கிங் இருந்திருக்கு. இப்போ ஒரு பான் வெப்சைட்ல ஒரு வீடியோ வந்து ஒரு இது வச்சுக்கோங்க, இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க, இந்த வீடியோ எப்படி வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கும். அதுல உள்ள பர்சன்ஸ் வந்து தெரிஞ்சு வந்துச்சோ தெரியாம வந்துச்சோ, இப்போ நான் ஒரு ஃபோன்ல வீடியோ எடுக்கிறேன், யாரையோ எடுக்கிற ஒரு பர்சன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த வீடியோ எப்படி அங்கே போயிருக்கும்? ஒன்று என் ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்களோ, இல்லை நம்ம ஃபோனுக்கு யாராவது சொல்லுவாங்களே சம்திங், அந்த அந்த லிங்க் அனுப்பி எடுத்துட்டாங்க, இல்லை லோன் ஆப்பில் நம்ம ஃபோனை ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ என்ன வேணா சொல்லிக்கலாம். அப்படி ஒரு சைடில் வச்சுட்டாலும் இன்னொரு சைடு என்ன தெரியுமா? ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்ல நீங்க இப்போ யூடியூப்ல எப்படி நம்ம வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி அதுலயும் சம்பாதிக்கலாம். நீங்க ஒரு வீடியோ இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, ஏதோ உங்களுக்கு நேவல், அதாவது கவர்ச்சியா உங்களுக்கு தெரியுது, அது வீடியோ எடுக்கிறீங்க. இது இந்த 30 செகண்ட் வீடியோ நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, இதுக்குன்னு சில வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ஸ்ல போய் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி அதை எவ்வளவு பேர் பாக்குறாங்க, லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க, அதை பொறுத்து உங்களுக்கு காசு கொடுக்குற வெப்சைட்ஸும் இருக்கு. ஸோ இங்க நிறைய பேர் இதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது போய்கிட்டே இருக்கு. இது நார்த் இந்தியாவோ இல்லை கர்நாடகாவோ இல்லை இந்தியாவுக்குள்ளேயோ சொல்ல, தமிழ்நாட்டில் சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் இது இருக்குது. இது எப்படா நீ சொல்ற அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பையன் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். அப்போ ஒவ்வொரு ஆப்பும் இந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதுல ஒருத்தவங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா அப்படின்னு. இந்த வீடியோ நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க. அதில் பார்த்தா ஒரு ஒரு பையன் அம்மா. ஸோ அதான் கண்டென்ட்டே. ஆனால் அது வந்து ஃபேக் மாதிரி இல்லை. ஃபேக் மாதிரினா அது கண்டென்ட்டாகவே இல்லை. ஆக்சுவலி அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ட்ரெஸ் மாற்றுறத இவன் வீடியோ எடுக்கிறான், இவன் அதை போஸ்ட் பண்ணுறான். எப்படி போஸ்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா, அது ரெகுலராக அவங்க டெய்லியும் குளிக்கிறதா இருக்கட்டும், ட்ரெஸ் மாற்றுறதா இருக்கட்டும், இது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு எடுக்கவே இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாமே ஹிடன் தான், எல்லாமே ஹிடன். இப்போ நம்ம எங்கே கேமரா வச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்லை. ஸோ அவங்க நம்ம வீட்டு தானே நம்பி தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை போஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் உள்ள வாய்ஸ் ஆடியோ நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அவங்க ரெகுலராக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அப்படிதான் ரொட்டேனாக இருக்கும். எதுவுமே கண்டென்ட் மாதிரியே தெரில அது சுத்தமாக. சரி இந்த ஒன்று தான் அப்படின்னு பார்த்தா, சரி அவன் அதுக்குள்ளே இன்னும் உள்ள நம்ம இறங்கி போய் என்ன பார்க்குறோம்னா இன்னும் நிறைய வீடியோ இருக்கு. சிஸ்டர்னு போட்டுக்கிறாங்க எல்லாம். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம நிறைய வீடியோ பார்க்கும்போது சிஸ்டர்னா வேறு கண்டென்ட். பட் திஸ் டைம் என்ன அப்படின்னா, பஸ்ல போறவங்க எப்படி வந்து எடுக்க முடியும்? நம்ம பஸ்ல ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க ஆப்போசிட்ல இருப்பாங்க, அவங்க இடுப்பு தெரியுதோ இல்லை அவங்க என்ன தெரியுதோ, ஸோ அதை வீடியோ எடுத்து எப்படி இதில் போஸ்ட் பண்ண முடியும்? அப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இது போஸ்ட் பண்றதுனால இல்லை காசு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்றாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ எடுத்து கூட நான் காசு கொடுக்குறேன், அதாவது நீ உங்க வீட்டில் உள்ளவங்களையோ இல்லை உனக்கு தெரிஞ்சவங்களையோ ரோட்ல பார்க்குறதையோ எடுத்து கொடு, காசு கொடுக்குறேன் அப்படின்னு. நான் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாப் நிப்பாட்டும் போது ரெஸ்ட் ரூம்ல இந்த மாதிரி பின்னாடி ஒருத்தர் வீடியோ எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்னோட தாட் என்னன்னா, ஆய் போகும்போது என்னடா வீடியோ எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே தான் மேட்டரே இருக்கு.
ஸோ அந்த வீடியோவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்டில் போட்டு காசு சம்பாதிக்கிறாங்க. இப்போ ஒரு ஹோட்டலுக்கே போகிறோம், ஹோட்டலில் வீடியோ எடுத்துக்கலாம். அந்த வீடியோ வச்சு அவன் 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 என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் பார்ப்பானா, 2 நாள் பார்ப்பானா, 3 பேர்ட்ட ஷேர் பண்ணுவானா. பட் அதனால அவனுக்கு என்ன ப்ராஃபிட்? இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி கஷ்டப்பட்டு அதை எடுத்து என்ன யூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி காசாக்குறாங்க. ஸோ இது ரொம்ப நாளாவே நடந்துட்டே இருக்கு போல. ஏன் அப்படின்னா இப்போ அந்த அந்த வெப்சைட் நம்ம போன உடனே அதில் கேட்கும், நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களா, கிரியேட் பண்ணி இவ்வளோ வீடியோஸ் போட்டால் இவ்வளோ காசு, இவ்வளோ வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு ஆட் வருது. பட் என்ன அப்படின்னா இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றதே தெரில. ஸோ அந்த பையன் எனக்கு சொல்லும்போது ஆக்சுவலி நார்மலாக அந்த வெப்சைட் நம்ம பார்க்க முடியாது மீன்ஸ் வெறும் ஒரு ஃபோனால் நெட்டால பார்க்க முடியாது. மோரோவர் விபிஎன் போட்டு அந்த வெப்சைட் வேற யூஸ் பண்ணவே மாட்டேன், சொன்னால் அது கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா மோரோவர் விபிஎன் போட்டு தான் நம்ம யூஸே பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணுற இதில் இவ்வளோ விஷயம் இறங்கியிருக்கு. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் வெறும் 2 பேரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. 1000, 2000, 3000 லேக்ஸ் கூட இருக்கலாம். அவ்வளோ வீடியோஸ் அதில் இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் கண்டென்ட்டு. ஒரு சிம்பிளாக சொன்னால் ஹிட் 3ன்னு ஒரு படம் இறங்கிச்சு, ஓகேங்களா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கும். அதில் வந்து நம்ம கொலை பண்ணாதான், ஒரிஜினலாக கொலை பண்ணாதான் அதில் போய் நம்ம மெம்பராக ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். சேம் டிட்டோ. நீங்கள் ஒரு வீடியோ ஒரிஜினலாக ஆத்தென்டிக்காக எடுத்து இது பண்ணாதான் நீங்கள் அதில் போய் மெம்பர்ஷிப் ஆகி இருக்கவே முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது, பட் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. எதுவுமே நம்ம ஃபேக் அப்படின்னு சொல்லவே முடியாது. முன்னெல்லாம் லீக்டு அப்படின்னு இருந்துச்சு, இப்போல்லாம் இவங்க லீக் பண்ணியே காசு சம்பாதிக்கிறாங்க. ஸோ அதுலேயும் இந்த டெலகிராம் வந்து ரொம்ப ரொம்ப மோசம். டெலகிராம் ஸோ அதில் நிறைய வீடியோஸ் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டெலகிராமில் உள்ள அதே தெரியும், ஸ்னாப்சாட்டில் உள்ள ஹைடாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபோனில் எப்படியோ எங்கேருந்தோ ஆட்டி போடுறாங்களோ இல்லை எங்கேருந்தோ எடுக்க நம்ம ஃபோன்லேயே அந்த வீடியோ இருக்குன்னா நம்ம ஃப்ரெண்டே எடுத்து ஷேர் பண்ணி எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் இதை வளர்த்துட்டு இருக்காங்கன்னே தெரியல. அதாவது ஒரு 10,000 ரூபா நீங்கள் இந்த பொருள் அது எம்எல்ஏ மாதிரி 10,000 போட்டு 500 ரூபா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கா நமக்கே தெரியாது, நம்ம கூட இருக்கிறவங்க பண்ணுறாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்த சைலண்டாக அப்போ நம்ம இங்கேருந்து ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போக முடியாது, ஒரு பக்கத்து வீட்டுக்கு போக முடியாது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, எங்கேயும் போய் தங்க முடியாது. ஒரு கோயிலாக இருந்தாலும், ரூமாக இருந்தாலும், லாஜாக இருந்தாலும் எங்கேயுமே போய் நம்ம நிம்மதியாக தங்க முடியாது. ஏன்னா எவன் எங்கே வச்சு எடுக்கிறான், எவன் இதை விற்கிறான், எவன் வாங்குறான், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் ஒரு வீடியோ எடுக்கிறான் அப்படின்னா ஒன்று அந்த பொண்ணை மிரட்டணும், பொண்ணையும் மிரட்டாமல் எதுவும் பண்ணாமல் இருக்கான் அப்படின்னா ஒன்று ஏதோ ஒன்று பண்ணுறான். ஸோ எதுக்காக அப்படின்னு இன்னும் டீப்பாக பார்க்கும்போது தான் இன்னும் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணை வீடியோ எடுத்துட்டேன், இந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறன்ற மாதிரி நிறைய பேர் பண்ணி இன்னும் போலீஸாக மாறிட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிளாக்மெயிலே பண்ணாமல் இருப்பாங்க. அதாவது வருவாங்க, அவங்க போயிடுவாங்க, உங்களுக்கு யாருன்னே தெரியாது, வீடியோ எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அறிவு இருக்கிறவங்க, டெக்னாலஜி அறிவு இருக்கிறவங்க, சைலண்டாக இருக்கிறவங்க சைலண்டாக இந்த சம்பவத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை ஹேக்குன்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற ஹனிமூன் வீடியோவை எப்படி வெளியே வந்துச்சு? ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஃபோனில் எடுக்கிறது ஆட்டையை போட்டாங்களோ இல்லை இவங்களே ஹிட்டன் எடுத்தாங்களோ. ஹிட்டனுக்குலாம் எப்படி ஒரு வீட்டில் நார்மலாக ஒரு வீடு இருக்குது, ஒரு வீடியோ 2 வீடியோ பண்ணல, அந்த வீட்டில் ஒரு கேமராவை வைக்கிறாங்க. அந்த இதுலேயே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, மேலே வச்சுருக்காங்க, அந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு சந்தேகம் வருது அவங்களுக்கு, ஏன் அந்த கபோர்டு எப்போ ஓப்பன் இருக்குன்ட்டு. அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணுற வாய்ஸ் கூட அவங்க அப்பா இருக்கிறது அம்மா. ஸோ மோரோவர் இவ்வளோ வீடியோ அதில் இருக்குது. இதில் நம்ம வீடியோ இருக்குதா இல்லை அப்படின்றதே கொஸ்டின் மார்க். ஆனால் தேட முடியாதுன்னா அவ்வளோ போஸ்ட் பண்ணிடுறாங்க. எதில் போய் நம்ம தேடுவோம்? அப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வில்லேஜ் இருக்கா, சிட்டின்றது கிடையாது, வில்லேஜ் முதல் கொண்டு இருக்குது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது எப்படி ஆக்சுவலி எனக்கு ஹவ் டு எக்ஸ்பிளைன், அது எப்படி எனக்கு சொல்லனே தெரியல. இவ்வளோ விஷயம் அதை பார்த்துட்டு எப்படா இப்படிலாம் இருக்காங்க, நம்மளால அதை யோசிக்கவும் முடியல, அதை பற்றி பேசவும் முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸாக இருங்க. எங்கே போனாலும், பப்ளிக் பார்க்ஸ் போனாலும் சரி, பெட்ரோல் பங்க்கில் போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் சுற்றி ஹிடன் கேமரா இருக்குதா ஒரு 2 நிமிஷம் செக் பண்ணுற தப்பே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் ஹிடன் கேமரா என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. வெறும் ப்ளக் பாயிண்ட்ல முதற்கொண்டு வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. வெறும் அந்த ஒரு சின்ன நுனி, ஒரு கேட்டோட சின்ன நுனி முதற்கொண்டு அது வழியாக கூட வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸாக இருங்க, பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். என்னால் இது ஒன்று தான் சொல்லுவோம். இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு தெரிய வைங்க. ஏன்னா அவங்க நினைப்பாங்க நம்ம ரிலேஷன் வீட்டில் தான் இருக்கும், இங்கே தான் தூங்குறேன், இது என்ன இருக்குது. எல்லா வீடியோமே எடுக்கிறாங்க மோஸ்ட்டாக, எல்லாத்தையுமே கண்ட கழுத எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு துட்டு வருது இல்லை, எவனோ பார்க்கணும்ல, இவனை எவனோ பார்க்கும்போது அவனுக்கு என்ன பிரச்சனை, அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸாக இருங்க. வேணும் இதை பற்றி நல்லா எனக்கு தெரிஞ்சா, இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக இந்த டாக் ட்ரூத் 2 போடுறேன். உங்களுக்கும் கண்டிப்பாக இதை பற்றி எதுவும் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் ஓட்ட ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக அவேர்னஸ்க்காக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட, சிஸ்டர்ஸாக கூட, அவங்களும் அவேர்னஸாக இருக்க சொல்லுங்கள். பாய்ஸுக்கு பிரச்சனையே கிடையாது, அப்படி தான் இருப்போம் நம்ம, ஆனால் அவங்களுக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலாம், கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம். பாய்.